அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனஸ்தானத்தில் நுழையக்கூடிய, தொழில் ஸ்தானத்தில் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சின்ன சின்ன தடைகள் அனைத்து விதமான பணிகளிலும் ஜீவனஸ்தானமாகிய 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படலாம். ஆனால் அவை அனைத்திலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிகவும் வலுவாக ஏற்படும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. இது சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறியிருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம், 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. பட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பறித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்ல
செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதே போன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருட்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்த குரு பகவான் மிகவும் வலுவாக பஞ்சம பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சுப பார்வையால் அபரிவிதமாக வலுப்படுத்துகிறாருங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிரமங்கள் விலகும். சனி பகவான் கண்டச்சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்கள் ஒரே சீராக இருப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வீண் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உடல் நல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நினைத்தபடியே திருமணம் அமையவில்லையே என்ற ஆதங்கத்தை நீக்கி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும், புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் புத்திர பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய அளவுல சிரமம் எதுவும் இல்லைங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு நுழைந்ததால் சில நேரங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அவை அனைத்துமே மிக சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் மாறும். ஏனென்றால் சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். பல்வேறு
பல்வேறு வகையில மறைமுகமான சூழ்ச்சிகள், தந்திரமான செயல்பாடுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். உத்தியோக ரீதியான பணிகள்ல சற்று ஓரளவு நன்மையை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சனியின் அமைப்பு கண்டச்சனியாக இருப்பதால் அதீத கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சனி, ராகு, கேது உட்பட பல கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு மட்டுமே 9லிருந்து ஜீவனஸ்தானத்தில் நுழைவதால் மிகப்பெரிய அளவுல சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் அனைத்து சூழ்நிலையிலும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய சிறு முயற்சியில கூட மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மற்ற துறைகளை விட தொழில்துறை, வியாபார துறையில் மிகவும் அபரிவிதமாக பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வர்த்தகம் சார்ந்த பணிகள் அனைத்தும் அபிவிருத்தி ஆகுங்க. இந்த தருணத்தில் சந்தை நிலவரமும் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அளவோடு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் வளர்ச்சி கிடைப்பதோடு புதிய ஆர்டர்கள், உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. லாபம் பல மடங்கு உயரக்கூடிய தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பில் துணிந்து இறங்கலாங்க. சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய படைப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். என்றால் அஷ்டம ராகுவாலும் தன கேதுவாலும் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை அந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் குரு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தோஷங்களையும் சற்று குறைக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகள்ல இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. கால்நடை அபிவிருத்தியாகும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுய தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் தங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. மன நிம்மதி நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு.